ஹலோ, ம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடுனா ரெகுலர் தக்காளி சாதம் கிடையாது. இது வந்துட்டு ஒரு தக்காளி பிரியாணி. கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக அறுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் போட போகிறதால காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கை நிறைய கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். 5 தக்காளியை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசால் தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா பச்சை பயிறு முளைக்கட்டின பயிரை ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாகவே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா தனியாக கொடுத்து குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அரிசி ஆட் பண்ணி அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அரிசி கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுருங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கூட நான் பாயில்ட் எக்கும் தயிர் சட்னியும் வச்சு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை டேஸ்ட் பார்த்தலாமா? சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.